வெல்கம் டு செட்டிநாட்டு செல்லமே சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து பன்னீர் பட்டர் மசாலா ரொம்ப சிம்பிளாக எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருள் சொல்கிறேன். 3 பச்சை மிளகா நல்லா கீறி வச்சுக்கணும். அப்புறம் வந்து பட்டாணி வந்து நைட் ஃபுல்லாக ஊற வச்சு கொஞ்சம் உப்பு போட்டு அவிச்சு எடுத்து வச்சுருக்கேன். 2 பெரிய வெங்காயம், 2 தக்காளி, அப்புறம் வந்து தேங்காய், கொஞ்சம் முந்திரி பருப்பு, அப்புறம் வந்து பன்னீரை கட் பண்ணி கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் சுடு தண்ணியில் போட்டு வச்சுக்கணும். அப்புறம் தாளிக்கிறதுக்கு வந்து பட்டை, சோம்பு, கிராம்பு 2, ஏலக்காய் 3, கொஞ்சம் அன்னாச்சிப்பூ, அவ்வளோதான். இதுக்கு ஸ்பெஷலாக தேவைப்படுறது காஷ்மீரி சில்லி மிளகாத்தூள், அப்புறம் வந்து கசூரி மேத்தி, அந்த வெந்தயக்கீரைன்னு சொல்லுவோம்ல அது, அப்புறம் அரைக்கிறதுக்கு வந்து தக்காளி, அந்த முந்திரி பருப்பு, தேங்காய் 3 அரைச்சிக்கணும். நல்லா விழுதாக அரைச்சிக்கணும். இப்போ அரைச்சிட்டு வந்துட்டேன். அதுக்கு பிறகு இப்போ நம்ம பட்டர் வேணும். ஃபஸ்ட்டு கடாயில் சூடு பண்ணிக்கலாம், பட்டரை போட்டுக்கலாம். பட்டர் கொஞ்சம் சில்லுன்னு இருக்கிறதுனால கொஞ்சம் தெரிச்சிருச்சு, கொஞ்சம் கவனமாக தள்ளி நின்றுக்கணும். பட்டர் நல்லா உருகுனதுக்கு பிறகு தாளிக்கிற ஐட்டம் போட்டுக்கலாம். இன்னும் சூடாகலை பட்டர், வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இப்போ நம்ம தாளிப்பு ஜாமானை போட்டுக்கலாம். பட்டை, அன்னாச்சிப்பூ கொஞ்சம், சோம்பு, ஏலக்காய், கிராம்பு, அவ்வளோதான். போட்டாச்சு. நல்லா பொரியட்டும். இது நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ வந்து பெரிய வெங்காயம் போட்டுக்கலாம். பெரிய வெங்காயத்தை நல்லா பிரியாணிக்கு வெட்டுற மாதிரி கொஞ்சம் ஸ்லைஸாக நீளமாக வெட்டிக்கணும். 2 பெரிய வெங்காயம் போட்டுக்கலாம், அது ஓகே தான், போதும். நான் 5 பேருக்கு செய்கிறேன். நீங்கள் நிறையா பேர் அப்படின்னா அதுக்கு தகுந்தபடி கொஞ்சம் கூடவோ கூட்டியோ போட்டுக்கோங்க. வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிக்கணும். நல்லா ஒரு ப்ரௌனிஷாக வர வரைக்கும் வதக்கிக்கோங்க. கொஞ்சம் நல்லா வதங்கணும். இது நல்லா வதங்கிடுச்சு. நல்லா ப்ரௌனிஷாக வதங்கிடுச்சு. இது கொஞ்சம் உப்பு வந்து கொஞ்சம் கம்மியாக போட்டுக்கணும். ஏன்னா பட்டாணி வேக வைக்கும்போது அதில் கொஞ்சம் உப்பு போட்டிருக்கேன். ஸோ அதனால் உப்பு வந்து கொஞ்சம் போட்டுட்டு அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக பார்த்துக்கிட்டு தேவைன்னா ஆட் பண்ணிக்கலாம். உப்பு போட்டேன். உப்பு போட்டோன்னே இன்னும் கொஞ்சம் அந்த வெங்காயம் வந்து நல்லாவே வதங்கும் சீக்கிரம், ப்ரௌனிஷாக. ஸோ நல்லாவே வதங்கிடுச்சு வெங்காயம். ஸோ இப்போ நம்ம வந்து பச்சை மிளகா போட்டுக்கலாம். பச்சை மிளகா வந்து ஃபுல்லாக கீறி போட்டுற வேணாம், ரொம்ப காரமாக இருக்கும். ஸோ ஒரு பாதி வந்து கீறிட்டு போட்டுக்கிட்டால் போதும். உங்களுக்கு காரம் அதிகமாக தேவைன்னா அதிகமாக போட்டுக்கலாம். இப்போ வந்து மஞ்சத்தூள் போடுறேன். மஞ்சத்தூள் வந்து ஒரு 1/4 ஸ்பூன் போட்டால் போதும். மஞ்சத்தூள் போட்டிங்கன்னா மஞ்சத்தூளோட ஃப்ளேவர் வந்து அதிகமாக தெரிஞ்சிடும். ஸோ அது கம்மியாக போட்டால் போதும், ஒரு 1/4 ஸ்பூன். மஞ்சத்தூள் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். ஸோ இப்போ வெங்காயமும் பச்சை மிளகாயும் நல்லா வதங்கிடுச்சு. அடுத்து நாம் நைட் ஃபுல்லாக ஊற வச்சு இது உப்பு போட்டு அவிச்சிருக்கு இந்த பட்டாணியை இப்போ போட்டாச்சு. பட்டாணி வந்து பச்சை பட்டாணினா டைரெக்டாகவே போட்டுக்கலாம். இது வந்து காஞ்ச பட்டாணிங்கிறதுனால நைட் ஃபுல்லாக ஊற வச்சுட்டு காலையில் உப்பு போட்டு அவிச்சு எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இந்த பட்டாணி அதோடு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இது ரெண்டும் நல்லா மிக்ஸ் ஆகணும். இந்த 2 ஃப்ளேவரும் ஒன்றா சேரணும். இப்போவே நல்லா வாசனையாக இருக்குது. ஸோ இதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கணும். ஓகே,
கொஞ்சம் தேவையான அளவு மட்டும், ரொம்ப தண்ணி ஊற்றிட்டாலும் நல்லா இருக்காது. பன்னீர் பட்டர் மசாலா வந்து கொஞ்சம் கிரேவி ஆட்டம் இருக்கணும். இதை நல்லா சேர்த்து கலந்து விட்டுட்டு கொஞ்சம் இதோட ஸ்மெல்லெல்லாம் போகிற வரைக்கும் கொஞ்சம் மூடி போட்டு வேக விடலாம். இப்போ பார்த்தா இப்போ கொஞ்சம் நல்லா இதாகிடுச்சு, ரெண்டும் மிக்ஸ் ஆகிடுச்சு. வெங்காயம், பச்சை மிளகா, பட்டாணி இந்த ஃப்ளேவர்லாம் ஒரே மாதிரி வந்துடுச்சு. ஸோ இப்போ வந்து நாம் இந்த தூள்லாம் சேர்த்துக்கலாம். மிளகாத்தூள் வந்து காஷ்மீரி சில்லி மிளகாத்தூள் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நம்ம சேர்க்கணும் கலருக்காக. ஸோ இப்போதைக்கு கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்பூன் போட்டால் போதும். உங்களுக்கு காரம் அதிகமாக தேவைன்னா கொஞ்சம் நிறையா போட்டுக்கலாம். பட் எங்களுக்கு இவ்வளோ போதும்னால நான் கம்மியாக போட்டிருக்கேன். இது 2 தடவை போடுறேன், ஆனால் அது 1 ஸ்பூன் தான் வரும் அளவு. மிளகாத்தூள், மல்லித்தூள் வந்து சும்மா கொஞ்சம் லைட்டாக அந்த கிரேவி திக்னஸ் கொடுக்குறதுக்காக கொஞ்சம் லைட்டாக ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப தேவையில்லை மல்லித்தூள். ஸோ கொஞ்சம் ஒரு 1/2 ஸ்பூன் வச்சுக்கலாம். ஓகே. அதுக்கப்புறம் வந்து கரம் மசாலா தூள், இது வந்து வாசனைக்காக தான். ஸோ நம்ம ஆல்ரெடி பட்டை மசாலாலாம் போட்டிருக்கோம். ஸோ இது கொஞ்சோண்டு போட்டால் போதும், ஒரு 1/4 ஸ்பூன் போட்டால் போதும். ஓகே. இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டு மூடி வச்சுக்கலாம். இதோட பொடியோட பச்சை வாசனை போகணும். ஸோ கொஞ்ச நேரம் மூடி போட்டு வேக வச்சுக்கலாம், ஒரு 5 மினிட்ஸ். 2 மினிட்ஸ். ஓகே, 2 நிமிஷம் தான். ஓகே, இது போதும். இப்போ பார்த்தா இது பச்சை வாசனைலாம் போயிடுச்சு பொடியோடது. அடுத்து நாம் கலருக்காக இந்த காஷ்மீரி சில்லி பவுடர் போட்டுக்கலாம். இதில் காரம் கம்மியாக தான் வரும், பட் கலர் வந்து ரொம்ப அழகாக இருக்கும். அழகான ரெட் கலரில் சூப்பராக இருக்கும். ஸோ இது கலருக்காக மட்டும்தான். ஸோ இது கொஞ்சம் போட்டுக்கலாம். ஏற்கனவே மிளகாத்தூள் போட்டுக்கோம் நம்ம காரத்துக்காக. ஸோ ஒரு ஸ்பூன் கூட போட்டுக்கலாம், ஒன்றும் அதிக காரம் இருக்காது. கலர் நல்லா சூப்பராக இருக்குது. ஓகே, இது நல்லா கொதித்தோடனே நம்ம அரைச்சி வச்சுருந்த அந்த தக்காளி, தேங்காய், முந்திரி பருப்பு அந்த கிரேவியை வந்து உள்ளே சேர்த்துக்கலாம். இது நல்லா வந்து வலுவலுன்னு அரைச்சாலும் ஓகே தான், இல்லை கொஞ்சம் உங்களுக்கு குறைக்கன்று இருந்தாலும் நல்லாயிருக்கும். இது கிரேவியோட டேஸ்ட் வந்து இன்னும் ஆட் பண்ணும். தேங்காய், முந்திரி பருப்பு போட்டிருக்கனால அந்த டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். இதில் வந்து ஃப்ரெஷ் க்ரீம் நிறைய பேர் யூஸ் பண்ணுவாங்க. நமக்கு அர்ஜென்ட்டுக்கு ஃப்ரெஷ் க்ரீம்லாம் கிடைக்காது. அப்படிங்கும்போது நீங்கள் இதை சேர்த்து அரைச்சி போட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். அதாவது தேங்காய், தக்காளி, முந்திரி பருப்பு. இதில் இஞ்சி பூண்டு விழுது சேர்ப்பாங்க. பட் இஞ்சி பூண்டு விழுது அந்த அளவுக்கு நிறையாலாம் சேர்க்காமல் இது சிம்பிளாகவே பண்ணுறது தான். ஸோ இருந்தாலும் டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். இஞ்சி பூண்டு விழுதெல்லாம் நம்ம தேடி அரைச்சிக்கிட்டு அதெல்லாம் இருக்க தேவையில்லை. இதுவே டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இதை மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் இது கொதிக்கட்டும். 5 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்ப்போம். இப்போ இது எல்லாமே சேர்ந்து நல்ல ஒரு திக்னஸும் நல்ல ஒரு கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு வந்துருச்சு. கலரும் நல்ல ஒரு அழகான ஆரஞ்சு கலர் வந்துருச்சு. இப்போ நம்ம பன்னீரை போட்டுக்கலாம். பன்னீர் வந்து கட் பண்ணி கொஞ்சம் நேரம் ஒரு 5 நிமிஷம் அல்லது 10 நிமிஷம் சுடுதண்ணியில் போட்டு வச்சுக்கணும். அதோட சாஃப்ட்னஸ் வந்து நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும். கொஞ்சம் விரைச்சி போன மாதிரி இல்லாமல் நல்லாயிருக்கும். ஸோ இப்போ பன்னீரை வந்து நம்ம ஆட் பண்ணிட்டோம். பன்னீரை ஆட் பண்ணால் அந்த கிரேவியோட திக்னஸ் வந்து நல்ல ஒரு கரெக்டான ஒரு பதத்துக்கு வந்துடும். பன்னீர் பட்டர் மசாலா ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. வாசனை சூப்பராக இருக்குது. இந்த நேரத்தில் ஒரு ஸ்பூன் நாட்டு சக்கரை நான் சேர்க்குறேன். ஆக்சுவலாக பன்னீர் பட்டர் மசாலா வந்து ஹோட்டலில் வந்து இனிக்கும். கொஞ்சம் சீனி அல்லது நாட்டு சர்க்கரை எதுனாலும் சேர்த்துக்கலாம், இல்லை டொமேட்டோ சாஸ் இருந்தாலும் சேர்த்துக்கலாம். நாட்டு சர்க்கரையே போதுமாக இருக்கும். ஸோ ஒரு ஸ்பூன் போதும். டேஸ்ட் வந்து இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். பன்னீர் பட்டர் மசாலாவோட டேஸ்ட் வந்து கொஞ்சம் இனிக்கணும், கொஞ்சம் காரமாக இருக்கணும். ஸோ ரொம்ப நல்லாயிருக்கும் இது சேர்த்திங்கன்னா.
சேர்க்கறனாலும் நல்லாயிருக்கும், பட் சேர்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். இப்போ ஃபைனலாக கொஞ்சம் கசூரி மேத்தி, இது இல்லை அப்படின்னா மல்லித்தலை சேர்த்துக்கலாம். கசூரி மேத்தி வந்து நல்லாயிருக்கும், அந்த வாசனை வந்து சூப்பராக கொடுக்கும். அதுக்காக கொஞ்சம் லைட்டாக தேய்ச்சி விட்டுட்டு கையில் கசக்கிட்டு அப்படியே தூவி விட்டணும். அவ்வளோதான், சுவையான பன்னீர் பட்டர் மசாலா ரொம்ப ஸ்பெஷலாக தயாராகிடுச்சு. ஓகே, உங்களுக்கு இது பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.